ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாழைப்பழம், தேங்காய், ஏலக்காய், அச்சு வெல்லம் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி கூட போடலாம். கோதுமை மாவு, சால்ட்டு, மிக்சிங் பவுலு இவ்வளோ தான் தேவையானது. இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அந்த அச்சு வெல்லம் இருக்குல்ல வெள்ளைக்கட்டி, அதை ஒரு உரல் இல்லை இல்லைன்னா இடிச்சிட்டு அதை தூள் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இதை அடுப்பில் வச்சுருங்க. இப்போ வாழைப்பழத்தை ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் காயாக இருக்குது. பழமாக இருந்துச்சு அப்படின்னா மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் காயும் இல்லாமல் கொஞ்சம் பழமும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜில் இருக்குது. ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. இப்போ கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு மேஷர் வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதாகும். லேஸாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றிடுங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட துருவின தேங்காய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. தேங்காய் நிறைய கூட போட்டுக்கோங்க. உப்பு ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க. இதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இது கூட அந்த நம்ம சுகர் சிரப் இருக்குல்ல அது வேறு ஊற்றுவோம். இது நான் சலடையில் வடித்ததுக்கப்புறமா இதை ஊற்றுறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியாரம் செய்கிற கடாய் கூட நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. புளி 3 தடவை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஊற்றிட்டு திருப்பி பார்த்தா திருப்ப முடியலைங்க. டிஷ்ஷு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பணியாரம் மாதிரி இந்த போண்டா பணியாரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சுட்டு எடுத்தேன். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சாச்சு. நீங்களும் என்னைக்காச்சும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி பணியாரம் சுட்டு சாப்பிடுங்க. இது கூட நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி 2 சைடும் கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த கலர் வரவும் எடுத்துங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா. அரிசி மாவு போட்டு நான் பணியாரம் செஞ்சுருக்கேன். இது கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்னு பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள்.